அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க், இன்டீரியர் பெயிண்டிங் ஒர்க், சன்சைடு ஸ்லாப், அவுட்ரு சைடில் சன்சைடு ஸ்லாபு வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பார்க்க போகிறோம். இந்த சைட்டோடைய லொக்கேஷன் சென்னை புரசேவாக்கம். இந்த சைட் வந்து 25 இயர்ஸ் ஆகும் ஓல்டு. வாட்டர் லீக்கேஜினால் வந்து வீட்டுக்குள்ளே சீலிங்கில் டேம்ப்னஸ், சீப்பேஜஸ்ன்னு ஏற்பட்டு பல்ஜஸ் ஆகி ராடு கரோடிங் ஆகிருக்கு. சன்சைடு அவுட்ரு சைடில் இருந்து அந்த வாட்டர் லீக் ஆகிறதுனால இந்த ஃப்ரேமுக்கு மேலாம் வாட்டர் லீக்கேஜஸ் இஷ்யூ ஃபுல்லாகவே புரிஞ்சு வந்திருக்கு. டெரஸ்லேருந்து வாட்டர் லீக்கேஜ் அந்த டைல் கிரவுட்டிங்லாம் வந்து போயிட்டுருக்கு பழைய வீடுன்றதுனால. மேலே இருக்க சீலிங்லாம் நிறைய இடத்துல புரிஞ்சு வந்திருக்கு. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த இஷ்யூலாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ண போகிறோம். ரெஸ்ட் ரூமில் டாய்லெட்டில் நீங்களே பாருங்கள், சீலிங்லாம் அந்த நீர் ஓதம் போட்டிருக்கு. நீர் ஓதம் வந்துருக்கிறதுனால உள்ளே இருக்க ராடுலாம் வந்து கரோட் ஆகும். ராடு கரோடெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு பில்டிங்கோடைய லைஃப் ஸ்ட்ரென்த் வந்து மிக மிக சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். நீங்களே பாருங்கள், அந்த நீர் ஓதத்தை வந்து சீலிங்க்கு மேலே எவ்வளோ இருக்குது, பல்ஜிங்ஸு, இந்த ஓதம் எவ்வளோ அடிச்சிருக்கு பாருங்கள் செவருடைய வால்லாம். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கிளியர் பண்ணி டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். இன்டீரியர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் சம்பு டேங்க் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், வாட்டர் டேங்க் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். சன்சைடு அவுட்டர் சைடில் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சன்சைடு ஸ்லாப் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோம். அந்த சன்சைடு ஸ்லாப் வாட்டர் ப்ரூஃபிங் நல்லா பர்ஃபெக்டாக ஹை குவாலிட்டியிலும் லோ காஸ்ட் ப்ரைஸிலும் பண்ணதுனால வாட்டர் டேங்க்கு, சம்பு டேங்க் வாட்டர் ப்ரூஃப் அடுத்தது கிளைண்ட்டு சார் கொடுத்தாரு. அடுத்தது அதையும் நம்ம பக்காவாக ஃபினிஷ் பண்ணோம். அடுத்தது இன்டீரியர் பெயிண்டிங் வந்து ஹை குவாலிட்டியில் லோ காஸ்ட் ப்ரைஸில், வெரி வெரி லோ காஸ்ட் ப்ரைஸில் நம்ம வந்து இந்த பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணோம். அதனால் கஸ்டமர் ஹாப்பி. அதனால் அடுத்த ஒர்க் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டெரஸ்லேயும் வாட்டர் ப்ரூஃப் பண்ணிவிடுங்க இந்த இஷ்யூ அட்டன் பண்ணுன்றதுக்காக அதையும் ஹை குவாலிட்டியில் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம். பாருங்கள், வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு கிளைண்ட்டு நம்மளுக்கு ஒர்க்கை கொடுக்குறாங்கன்னா அதை பர்ஃபெக்டாக நம்ம முடிக்கிறதுனால தான் அடுத்தடுத்த ஒர்க்குகளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை ப்ரூஃபாகவே உங்களுக்கு நான் எல்லா வீடியோலையுமே காமிச்சிட்ருக்கேன். பில்டிங்குடைய அவுட்ரு சைடு நம்ம இந்த ஒர்க்கை பார்த்து அடுத்தது டெரஸ்க்கு வருவோம். அவுட்ரு சைடில் சன் சைடு ஸ்லாபுக்கு மேலே ஃபுல்லாகவே அழுக்கு. இது பழைய மாடலோடைய சன் ஸ்லாபு. இந்த ஸ்லாப்லாம் ஃபுல்லாகவே அழுக்கு இருந்தது. இதனுடைய நீர்வாதம் வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் வாஷர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கிராக்ஸ்லாம் அதை அட்டன் பண்ணி ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃபிங் கோட் அடித்து மேலே ஒயிட் கலர் கோட்டு வாட்டர் ப்ரூஃபிங் ஹை பில்டு ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் அக்ராலிக் பெயிண்டிங் கோட்டிங்கை வந்து கம்ப்ளீட்டாக அடித்து அந்த சன்சைடு ஸ்லாப் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். வாங்க நம்ம இம்பார்ட்டண்டான டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்குள்ளே போகலாம். நம்ம இன்ச் பை இன்ச்சஸ் என்னென்ன பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அன்புலங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்புலங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த டெரஸில் வந்து இன்ச் பை இன்ச்சஸ் என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் பண்ணுறோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இஷ்யூ இருக்கும். சொல்யூஷனை வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், கெமிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கு டிஃபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம மாற்ற முடியும். இந்த இஷ்யூவுக்கு சொல்யூஷன் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். பெட்டராக பண்ணி கொடுக்கணும் ஹை குவாலிட்டியில். ஃப்ளோர் பேரப்பட்ட வால்லாம் நம்ம வாஷ் பண்ண ஆஃப்டர் வீடியோ நீங்கள் இதை பாருங்கள். ஃபுல்லாகவே வாஷ் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பேரப்பட்ட வாலில் கிராக்ஸ் இருக்கும்போது பட்சத்தில் இந்த கிராக்ஸ்லாம் வந்து நம்ம கிரவுட்டிங் பண்ணுறோம். டைல் ஜாயிண்டில் எங்கெங்கே கிரவுட்டிங் போயிருக்கோம், ஃபெயிலியர் ஆகிருக்கோம், அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கிரவுட்டிங் பண்ணிவிட்டு அடுத்தது எஃபாக்சி ப்ரைமர். இது பாண்டிங் கோட்டிங், லேமினேஷன் கோட்டிங், வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங், அல்ட்ரா வயலண்ட் கோட்டிங், இது எல்லாமே வந்து இதில் இருக்குது. இது நம்ம பாண்டிங் கோட்டை அடித்து மேலே கோட்டிங் அடிக்கும் பொழுது அடுத்தது தெரகோட்டா கோட்டிங்கும் ஒயிட் கலர் கோட்டிங்கும் நம்ம அடிக்கும் பொழுது நல்லா பாண்டிங்காக இருக்கும். பேரப்பட்ட வால்லையுமே வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும். கிராக்ஸ் வழியாக வாட்டர் லீக்கேஜ் அது வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பேரப்பட்ட வால்லையும் வந்து கரெக்டாக வாட்டர் ப்ரூஃப் அடித்து கிளியர் பண்ணணும்.
ஃப்ளோர் சர்ஃபேஸ் மேலே வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை வந்து எபாக்சி ப்ரைமர் ஃபஸ்ட்டு அடித்து அடுத்து 2 டெரகோட்டா கோட்டிங்கை நம்ம அடித்து ஃபினிஷ் பண்ணுறோம். டெரகோட்டா வந்து ஹைபில்டு ஃபைபர் ரீன்ஃபோர்ஸ்ட் அக்ராலிக் வாட்டர் ப்ரூஃப் போட்டு கிராக் பிரிட்ஜிங், வாட்டர் ப்ரூஃபிங், கூலிங் பெயிண்ட், அல்ட்ரா வயலண்ட்டு இது எல்லாமே இந்த டெரகோட்டா கோட்டிங்கில் இருக்குது. நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஒர்க்கை பெட்டராக ஃபினிஷ் பண்ணுறோம். நம்மளுடைய ஒர்க்கு என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க், ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங், பெயிண்டிங், ஆல் டைப் ஆஃப் பெயிண்டிங், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கோம். டைல் எஃபாக்ஸ் கிரவுட்டிங் இந்த ஒர்க்கில் நம்ம பெட்டராகவே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு நீடு இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை விரைவில் மீண்டும் சந்திக்கலாம்.